இன்னும் ஒரு ரேர் கம்ப்ளைண்ட் தான், வாட்டர் லீக் கம்ப்ளைண்ட். ரேர் கம்ப்ளைண்ட் ஏன் சொல்றேன்னா, கீர் பாக்ஸ்க்கு இன்ஜின் பிளாக் சென்டர்ல வருது. அவ்வளவு சீக்கிரமா கம்ப்ளைண்ட்ல வராதுங்க. வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். வாட்டர் ஃபில் பண்றேன், ஆனா வாட்டர் ஃபில் ஆகாது. ஏன்னா கீழே ஃபுல்லா போயிட்டு இருக்குங்க. உங்களுக்கு கீழே காமிக்கிறேன் பாருங்க. என்ஜின் பிளாக் கேப்ல இருந்து வருது. இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா கீர் பாக்ஸ் டர்ன் பண்ணணும். கீர் பாக்ஸ் டர்ன் பார்த்தா என்ன கிளியரா தெரியுங்க எங்கேருந்து வருதுன்னு. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ல ரொம்ப ரேர் கம்ப்ளைண்ட். பார்த்தீங்கன்னா நம்ம கீர் பாக்ஸ் ரிமூவ் பண்ணிட்டுங்க. கீர் பாக்ஸ் ரிமூவ் பண்ணிட்டோம். ஃப்ளைவீல் தான் கழட்டணும். கிளச் போயிட்டு கவரஸ் மாதிரி ஃப்ளைவீல் கழட்டலாங்க. அப்போ கிளியரா தெரியும் நம்மளுக்கு எங்கேருந்து லீக் வருதுன்னு. ஃப்ளைவீல் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சுங்க. ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் இருக்கு. இன்ஜின் பிளாக்ல ஹோல்ஸ் வந்துருச்சுங்க. அதனால தான் வாட்டர் லீக்கு. நான் உங்களுக்கு இப்போ வாட்டர் ஃபில் பண்ணி காமிக்கிறேன். ரைட்டில் தண்ணி ஊற்றி காமிக்கிறேங்க. அப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். தண்ணி ஊற்றினா ரைட்டில் ஓகே, இதுதான் ப்ராப்ளம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்டை பிரிச்சுட்டேங்க. இன்ஜினை இறக்கிட்டோம். இன்ஜின் டவுன் பண்ணிவிட்டு ஹெட்டை பிரிச்சுட்டேங்க. ஹெட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் ஒரு 20 கிலோமீட்டர் வண்டி ஓடிடுச்சு. கஸ்டமருக்கு டவுட் வந்து ஏதோ கருகுன்னு ஸ்மெல் வர மாதிரி இருக்குங்காட்டிக்கு வண்டியை நிப்பாட்டி செக் பண்ணி வைக்கிறாரு. வாட்டர் இல்லைங்க. வாட்டர் இல்லாதங்க நம்மளுக்கு கால் பண்ணார். நம்ம பிரேக் டவுன் அட்டன் பண்ணேங்க. இது என்ன ஆச்சுன்னா 20 கிலோமீட்டர் வண்டி ஓடணுங்காட்டிக்கு எப்போவுமே அலுமினியம் ஹெட்டு பெண்ட் ஆயிருங்க. ஹெட் கேஸ்க்குன்னு போயிடும், கருகிருங்க. ஹெட் கேஸ்கெட் கருகுன மாதிரி ஆயிரும். ஹெட்டு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுங்க. அதே மாதிரி இன்ஜின் பிளாக் நம்ம பிரித்து வச்சிருக்கிறோம். என்ஜின் பிளாக் பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா பிரித்து பார்க்கலாங்க. நம்ம வேறு என்ஜின் பிளாக் வாங்கிக்கலாங்க. வேறு என்ஜின் பிளாக் வாங்கும்போது பிஸ்டன் ரிங்ஸ் ஃபுல் செட்டாக ஆஃப் கிட்ட தான் கிடைக்குன்ட்டாங்க. செகண்ட்ஸ் வாங்கினாலுமே சும்மா நம்ம பிரித்து பார்க்கலாங்க. பிரித்து பார்த்தா உள்ளுக்குள்ளே கான்ட்ராக்ட் பேரிங், மெயின் பேரிங்லாம் நல்லா தான் இருக்குங்க. மெயின் ஷாப்ட் இதெல்லாமே நம்மளுக்கு ஆகும். இருந்தாலும் நம்மளுக்கு செகண்ட்ஸ் வந்து ஆஃப் இன்ஜின் தான் தருவன்ட்டாங்க. இன்ஜின் பிளாக்குக்கு வேண்டி நம்ம ஆஃப் இன்ஜின் தான் வாங்கணுங்க. நம்ம ஆஃப் இன்ஜின் வாங்கினாலும் இந்த மாதிரி பிரித்து பார்த்து புது பேரிங்கு ஸ்லீவ் வரைக்கும் இருக்குங்க. அதே மாதிரி ஆண்ட்ராய்டு பேரிங், மெயின் பேரிங், பிஸ்டனில் புதுசு போட்டு ஆகணுங்க. மெயின் ஷாப்ட் நல்லா இருக்குது. மெயின் ஷாப்ட் பிரச்சனை இல்லை. நம்ம செகண்ட்ஸ் வாங்க முடியலங்க. அது மெயின் ஷாப்ட் நல்லா இருக்குங்க. இந்த மெயின் ஷாப்ட் போட்டுக்கலாங்க. ஸ்டாண்டர்ட் சைஸ் தான் போடுங்க. இந்த மாதிரி நம்ம இன்ஜின் செட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வந்து என்ன ஆச்சுன்னா, இது வந்து 3வது இன்ஜின் பிளாக்குங்க. 2 இன்ஜின் பிளாக் வாங்கி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நம்ம 3வது இன்ஜின் பிளாக் வாங்கி செட் பண்ணிட்டு இருக்கிறேங்க. அந்த ஃபெயிலியர் ஆனதை சும்மா ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று போட்டுடலாங்க.
என்ஜின் பார்த்தீங்கன்னா நம்ம அசம்பிள் பண்ணியாச்சுங்க. இது நம்ம ஃபிட் பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். i20யோட இன்ஜின் ஃபிட் பண்ணியாச்சுங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணி வண்டி ஓடிட்டுருக்குங்க. ஒரு 8 மணி நேரம் ஆச்சுங்க வண்டி ஓடிட்டுருக்கு. ஆயிலுக்கு வாட்டர் லீக்கெல்லாம் எதுவும் இல்லைங்க. நீ ஃபுல்லாக பம்பரெல்லாம் மாட்டி வண்டி ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி வண்டி ட்ரெயில் பார்த்துடலாங்க.